அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா வேணாலும் இருங்க. ஆனால் உங்களுடைய இரத்த உறவுகள் அப்படின்னு ஒரு உறவுகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கண்டுக்காம விடாதீங்க. உங்க வீட்டுல என்ன நிகழ்ச்சி நடந்தாலும், உங்க உறவுகள் எந்த நிலைமையில இருந்தாலும், அவங்களுக்கு நீங்க தேடி போயிட்டு சொல்லுங்க. வர்றாங்களோ வரலையோ, நீ எனக்கு எது கொண்டாந்து கொடுக்காட்டியும் பரவாயில்ல, என் சொந்தம் அப்படின்னு சொல்லி வந்து நின்னா கூட போதும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. அப்படி கூப்பிட்டீங்கன்னா தான் நீங்க உண்மையான மனிதன். அப்படி இல்லாம இவங்கெல்லாம் வசதி இல்லை, இவங்கெல்லாம் கூப்பிட்டா என்னோட கௌரவம் குறைஞ்சி போயிடும், என்னோட மான மரியாதையெல்லாம் இல்லாமல் போயிடும், இவங்களெல்லாம் நான் எதுக்கு தேடணும் அப்படின்னு சொல்லி விலக்கி வச்சிடாது. அதுக்கு பேரு குடும்பம், சொந்தம் கிடையாது. இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே சொந்த பந்தங்கள் இருக்காங்க. நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அம்மா கிட்ட அடிக்கடி கேட்பேன், அம்மா நம்ம வீட்டுக்கு யாருமே விருந்தாடி வரமாட்டாங்க. எங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, என் கூட பிறந்தவங்க யாருமே இல்லை, அதனால யாரும் வரமாட்டாங்க. ஆனா கூட பிறந்தவங்களாம் இருக்காங்க. அம்மாவுக்கு ஒரே ஒரு அண்ணன், அவர் இருக்காரு அவிசாவளியில. வாழ்நாளில் ஒரே ஒரு நாள் தான் அவங்களாம் வந்தாங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப தூரம் இல்லையா, வர முடியாது, கடல் தாண்டி இருக்காங்கல்ல. சரி விடுங்க. அவங்கள தாண்டி வேற எந்த சொந்தக்காரங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்ததே கிடையாது. பல தடவை எங்கள் அம்மாட்ட கேட்டிருக்கேன். எங்கள் அம்மா தினமும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 6 மணிக்கு மேலே உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. கேட்டால் என் தலையெழுத்தை நினச்சி நான் அழுதுகிட்டு இருக்கேன். நாங்களாம் பாட்டு போட்டு ஆடிக்கிட்டு சந்தோஷமா இருப்போம், ஆனால் எங்கள் அம்மா மட்டும் அழுதுகிட்டு இருப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? சொந்த பந்தம் இல்லை. அம்மாவுக்கு சொந்த பந்தம் இல்லை. ஏன்னா அம்மா அவிசாவளியில் உள்ளவங்க, அவங்கள தேடி யாருமே வரமாட்டாங்க. அந்த மனநிலைமை இப்போ நான் யோசிச்சு பார்க்கணும்னா மனசு வலிக்குதுங்க. ஒரே ஒரு அண்ணன், அவருமே ரொம்ப தூரத்தில் இருக்காரு. அவங்களுக்கு 2 அக்கா இருக்காங்க, தங்கச்சி 2 பேர் இருக்காங்க. அவங்களுமே ரொம்ப தூரம், கல்யாணம் முடிச்சு இன்னும் தூரத்துக்கு போயிட்டாங்க. ரொம்ப தூரத்தில் இருக்கவங்க வந்து பார்க்க முடியாது இப்போமே இல்லையே. ம் இந்த மாதிரி எத்தனை பேர் குடும்பத்தில் நடக்கும்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, வருஷத்துக்கு ஒரு தடையாவது உங்கள் சொந்தக்காரங்களை போயிட்டு பாருங்க, பேசுங்க, பழகுங்க, சந்தோஷமா இருங்க. இதுதான் மிகப்பெரிய சொத்து.